சரோஜான்னு ஒரு பாட்டி வறுத்த மீன் கடையை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களுடைய கடையில் வறுத்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே ருசியாக இருக்கும். அந்த பாட்டி தினமும் சந்தைக்கு போய் அங்கே கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கிட்டு வந்து அவங்களுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பாட்டியோடைய கடையில் என்ன ஸ்பெஷல்னால், பாட்டி அங்கே வர எல்லாருக்குமே வறுத்த மீனில் ஒரு பொடியை போட்டு தருவாங்க. அந்த பொடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் ருசியாக இருக்கும். அதனாலேயே பாட்டியோட கடைக்கு கூட்டம் எப்போவும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே கிராமத்தில் பாலுவும் வறுத்த மீன் கடையை வச்சுருந்தான். ஆனால் பாலுவோட கடைக்கு அவ்வளவா கூட்டம் வராது. பாட்டியோடைய கடையில் மீன் எல்லாமே காலியானதுக்கப்புறமா தான் பாலுவோடைய கடையில் வந்து வறுத்த மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரோஜா பாட்டிக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. இந்த வயசான காலத்தில் அவங்க தனியாக அந்த கடையை நடத்திட்டு வந்தாங்க. ஒரு நாள் சரோஜா பாட்டியோடைய வீட்டுக்கு அவங்க தோழியான மரகதம் வந்திருந்தாங்க. அப்படி மரகதம் அங்கே வந்ததுமே சரோஜா கிட்ட இப்படி கேட்டாங்க. என்ன சரோஜா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் மரகதம். நீ இங்கே இருக்கிறதா சொன்னல, நான் இந்த வழியாக போனேன், அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதுமே சரோஜா பாட்டி, மரகதம் நீயா? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? நான் சின்னதாக ஒரு வறுத்த மீன் கடையை வச்சுருக்கேன். சரி இரு, உனக்கு நான் இப்போவே வறுத்த மீன் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாரு, ரொம்பவும் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மரகதம், இல்லை சரோஜா, எனக்கு நேரம் ஆகிடுச்சு, நான் இன்னொரு நாள் உன்னுடைய கடைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் பாலுவோட மனைவி அமுதா பாலுக்கிட்ட இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தா. என்னங்க, எனக்கு உடனே பணம் வேணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதுமே பாலு, இங்கே பாரு அமுதா, நீ உன்னுடைய மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? நம்ம கடையில் வியாபாரமே நடக்கிறதில்ல. எல்லாரும் அந்த சரோஜா பாட்டி கடையில் தான் வறுத்த மீனை வாங்கி சாப்பிட்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொன்னான் பாலு. அதுக்கு அமுதா, இங்கே பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கேட்ட பணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தா. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் பாலுவோடைய கடைக்கு அவன் நண்பனான ராமு வந்திருந்தான். என்னப்பா பாலு, உன் கடையில் யாரையுமே காணோம், மீன் எல்லாத்தையும் வறுத்து நீயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி ராமு பாலுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான். அதை கேட்டதுமே பாலு இப்படி சொன்னான். என்னப்பா ராமு, எல்லா விஷயமும் தெரிஞ்சோம் நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? எல்லாரும் அந்த சரோஜா பாட்டி கடையில் தான் வறுத்த மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பாட்டியோட கடையில் என்ன தான் இருக்கோ தெரியல, என் கடைக்கு யாருமே வரமாட்டேன்றாங்க. வர கூட்டம் எல்லாமே சரோஜா பாட்டியோட கடைக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னான் பாலு. இந்த பக்கம் வழக்கம் போல் சரோஜா பாட்டியோடைய கடையில் எல்லாரும் வந்து ருசியான வறுத்த மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராமு இப்படி சொன்னான். இன்னைக்கு நைட்டு நீ என்னுடைய வீட்டுக்கு வாப்பா, நான் ஒரு யோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டே பாலு தன்னுடைய கடையில் இருந்த வியாபாரத்தை முடிச்சுட்டு ராமுவோடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அங்கே போனதுமே பாலு இப்படி கேட்டான். என்னப்பா ராமு, ஒரு யோசனை சொல்கிறேன்னு சொன்னல, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ராமு, இங்கே பாருப்பா, அந்த சரோஜா பாட்டி அந்த கோமதி கடையில் தானே மீன் வாங்குது, நீ போய் அந்த கோமதிக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து சரோஜா பாட்டிக்கு கெட்டு போன மீனை கொடுக்க சொல்லு, உன்னுடைய வியாபாரம் நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னான். பாலுவும் கோமதியோடைய வீட்டுக்கு வந்திருந்தான். கோமதி பாலுக்கிட்ட, என்ன அண்ணன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு பாலு, இங்கே பாருமா கோமதி, நான் உனக்கு கொஞ்சம் பணம் அதிகமாகவே தரேன், நீ நான் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதுமே கோமதி, சரிங்க அண்ணன், நீங்கள் தான் பணம் தரீங்கல்ல, உங்களுக்கு நான் அப்படி என்ன தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு பாலு இப்படி சொன்னான். நாளைக்கு நீ சரோஜா பாட்டிக்கு கெட்டு போன மீன்களை தான் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொன்னான் பாலு. அடுத்த நாள் காலையில் சரோஜா பாட்டி கோமதியோட கடைக்கு வந்து இப்படி கேட்டாங்க. அம்மாடி கோமதி, வழக்கம் போல் 500 ரூபாய்க்கு மீன் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கோமதியும் பாலு சொன்ன மாதிரியே கெட்டு போன மீன்களை பாட்டிக்கு கொடுத்து அனுப்புனான். இது எதுவுமே தெரியாத அந்த சரோஜா பாட்டி அந்த மீன்களை எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு மசாலாவை தடவி மீன்களை வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பாட்டி கடையில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப சரோஜா பாட்டி
பாட்டியோடைய தோழியான மரகதம் பாட்டி அங்கே நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்ததுமே சரோஜா இப்படி கேட்டாங்க, வா மரகதம், என்ன திடீர்னு கடை பக்கம் வந்திருக்க? சரி இரு, நான் உனக்கு வறுத்த மீன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மரகதம், சரோஜா, நான் இந்த பக்கமாக தான் வந்தேன். சரி உன் கடை இங்கே இருக்குதுன்னு சொன்னல, அதான் உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி அன்றைக்கே உன்னுடைய வறுத்த மீனை நான் சாப்பிடலை, சரி எனக்கு போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரோஜா பாட்டி மரகதத்துக்கு ஒரு பிளேட்டில் வறுத்த மீனை வச்சு கொடுத்து அது மேலே கொஞ்சம் பொடியையும் தூவி கொடுத்தாங்க. மரகதம், இதை சாப்பிட்டு பார்த்துட்டு ருசி எப்படி இருக்குதுன்னு சொல்லு, இன்னைக்கு நீ தான் முதல்ல கடைக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னாங்க சரோஜா பாட்டி. மரகதமும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்ததும் இப்படி சொன்னாங்க, என்ன ஆச்சு சரோஜா, நீ கெட்டு போன மீன் ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டியா என்ன? மீன் சுத்தமாக நல்லாவே இல்லை, ஒரு வாய் கூட சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மரகதம். அதை கேட்டதும் சரோஜா பாட்டி இப்படி சொன்னாங்க, மரகதம், எனக்கு என்ன நடக்குதுன்னு இப்போ புரிஞ்சிடுச்சு, நீ இங்கேயே இரு, நான் போய் அந்த கோமதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சரோஜா பாட்டி ரொம்ப கோபமாக கோமதியோடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பாட்டி ரொம்ப கோபமாக நடந்து வர்றதை பார்த்துட்டு கோமதி ரொம்பவும் பயந்து போய் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருந்தா. சரோஜா பாட்டி அங்கே வந்ததும் கோமதி இப்படி கேட்டா, என்ன பாட்டி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, மீன் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கு சரோஜா பாட்டி, கோமதி, இத்தனை வருஷமாக நான் உன் கடையில் தானே மீன் வாங்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட மீன் கெட்டு போனதில்லை. ஆனால் இன்னைக்கு நீ கொடுத்த மீன் எல்லாமே கெட்டு போயிருக்கு, யார் சொல்லி நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த பாட்டி. அதுக்கு கோமதி, பாட்டி, பாலு அண்ணன் தான் எனக்கு நிறைய பணம் கொடுத்து கெட்டுப்போன மீனை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதுமே சரோஜா பாட்டி ரொம்ப கோபமாக கோமதியும் தான் கூட கூட்டிக்கிட்டு பாலுவோடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி போன பாட்டி கோமதியை வீட்டுக்கு வெளியவே நிற்க வச்சுட்டு பாட்டி மட்டும் வீட்டுக்குள்ளே போய் பாலுக்கிட்ட இப்படி கேட்டாங்க, ஏன்பா பாலு, நான் உனக்கு அப்படி என்ன துரோகம் செஞ்சேன்? நீ எதுக்காக என்னுடைய வியாபாரத்தை கெடுக்க நினைக்கிற? நான் இந்த வயசான காலத்துலேயும் உழைச்சி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படி என் மேலே உனக்கு என்ன தான் கோபம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரோஜா பாட்டி. அதுக்கு பாலு எதுவும் தெரியாதது போலவே, பாட்டி, நான் எதுக்காக உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்க போகிறேன்? என்னை பற்றி யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க பாட்டி, நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாலு. அப்படி அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்த கோமதி இப்படி சொன்னான், பாலு அண்ணன், நான் எல்லா விஷயத்தையும் பாட்டிக்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன், நீங்களும் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னா கோமதி. பாலுவும் வேற வழி இல்லாததால் பாட்டிக்கிட்ட இப்படி சொன்னான், பாட்டி, உங்கள் கடைக்கு கூட்டம் அதிகமாக வருதில்ல, அந்த பொறாமையில் தான் நான் இப்படி செஞ்சுட்டேன், இதுக்கப்புறமா நான் நேர்மையாக என்னுடைய வியாபாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டான் பாலு. அப்படியே சில நாட்கள் போச்சு. பாலுவும் சரோஜா பாட்டிக்கிட்ட சொன்ன மாதிரியே அவனுடைய கடையில் ரொம்ப நேர்மையாக வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான். இந்த பக்கம் வழக்கம் போல் சரோஜா பாட்டி கடையில் கூட்டமாக வந்து எல்லாரும் அந்த ருசியான வறுத்த மீனை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டியும் அவங்க எல்லாருக்கும் ருசியான வறுத்த மீனை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவோ பார்க்குறீங்க. அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.